ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று ஈவினிங் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு விஜய் சாரும் ட்ரிஷா மேமும் ஒன்றா வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் அண்ட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எல்லாருமே இன்க்ளூடிங் எங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஏன் இப்படி எலெக்ஷன் டைமில் ஏன் விஜய் சார் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகவும் முடியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள், ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணாக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தம்பிக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் இப்படி நடக்கும்போது நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு போஸ்ட் திஸ் வீடியோ. இதில் என்னோட தாட்ஸ் என்ன, ஹவு ஐ சி திஸ் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். நான் இதை வந்து முட்டு கொடுக்க வரல, நான் இதை வந்து பயாஸ்டா பேசல, நான் இதை வந்து நியாயப்படுத்தலை, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஹவு ஐ சி திஸ் அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம். எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, சங்கீதா மேம் வந்து எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் சார் மேலே இப்படி ஒரு ஸ்ட்ராங் அக்யூசேஷன், அதாவது அவரை வந்து ரொம்ப பர்சனலாக அவரோட கேரக்டர் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, அவர் எப்படிப்பட்டவருங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு அக்யூசேஷன் வைக்கும் போது, அதுவும் எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும்போது, அவங்க வந்து அங்கே இன்னொரு கமா போட்டிருக்காங்க. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் பிரேக் ஆச்சு, யாரால பிரேக் ஆச்சு, அந்த பர்சன் யாரு அப்படிங்கிறதையும் நான் வந்து தேவைப்பட்டா வெளியிடுவேன், நான் வந்து தேவைப்பட்டா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமா. ஸோ எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும்போது இப்போவே இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம மனசுல ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கும் எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சங்கீதா மேமோட அந்த அக்யூசேஷன்லேருந்து வெளில வரதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. ஸோ எலெக்ஷன் ஒரு 2 நாள் இருக்கும்போது மறுபடியும் புதுசாக இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டவ்ஸ் இது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு அலிகேஷன் அப்படி வெளில வந்துச்சுன்னா அது எலெக்ஷனை ரொம்ப பாதிக்கும். இந்த அரசியல் களத்தில் எப்போ வேணா, எங்க வேணா, யாரை வேணா, எப்படி வேணா பண்றாங்க. பேரும் ஒன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து அவர் வந்து மனசுல பட்டதை தெளிவா வெளியே நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. ஸோ தே ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ இட் டு த பப்ளிக். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ நம்மளும் இதை வந்து ரொம்ப பர்சனலாக டீப்பாக டிக் பண்ணாமல், அவங்க ஃபேமிலியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்துட்டு, நம்ம அரசியலில் என்ன, அரசியல் களத்தில் என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டு போவோம். ஜஸ்ட் டோன்ட் ஜட்ஜ் ஹிம் பை திஸ். அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் எது கரெக்ட் எது ராங்னு. ஒரு மேரேஜ் பிரேக் ஆகுதுன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நான் இதை வந்து சங்கீதா மேம் வந்து தப்பு சொல்லலை. இவங்க மேலே தப்பு இருக்கலாம், அவங்க மேலே தப்பு இருக்கலாம், இதில் 1000 ரீசன்ஸ் இருக்கலாம். இல்லை ஒரு சின்ன ரீசன்ல மேரேஜ் பிரேக் ஆகிற மேரேஜஸும் நிறைய இருக்கு. அது வந்து பியூர்லி அவங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அவங்க மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அவங்க லவ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ரொம்ப பியூரான விஷயம். இதுக்குள்ள நம்ம இறங்கி நம்ம இது கரெக்ட் தப்புன்னு பேசி அதை அசிங்கப்படுத்த வேண்டாம். அவங்களோட மனசு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அமைச்சுக்கிறதுல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கா இல்லையா? ஸோ டெஃபினட்டாக இது அவங்களோட ரைட்ஸ். ஸோ அவங்க டிசைட் பண்ணி அவங்க வாழ்க்கையை அவங்க கொண்டு போகிறாங்க. இதில் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக இறங்கணும்னா அது நல்லா இருக்காது இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, நீ அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ கோவம் வரும். எனக்கு நான் என்ன செய்யணும், நீ ஏன் சொல்கிற அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையை நம்ம பேசுறது கூட இட்ஸ் நாட் தட் ரைட். நிறைய பேர் வந்து இதை வந்து அவரோட கேரக்டரையோ இல்லை அவரோட அந்த ஹார்ட்டையோ வந்து ரொம்ப சீப்பாக பேசாதீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பேசி நம்ம கேட்டிருக்கோம். அவரை மாதிரியான ஒரு ஜெம் யாரும் இல்லை, அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. அண்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எனக்கு தெரியும், நான் பார்த்த வரைக்கும் அவர் குழந்தைங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பார், அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு, அவ்வளோ அன்பாக இருப்பார். எல்லாரோடையும் அவ்வளோ அன்பாக இருக்கிறவர் குடும்பத்தோட அன்பாக இருக்க மாட்டாரா? ஸோ திஸ் இஸ் சம்திங் பர்சனலுங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒத்து வரல, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அண்ட் தே ஹவ் டிசைடட் டு ஸ்பிளிட். அவங்க வேற வழியில் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து அவருக்கு பெஸ்ட் ஆஃப் விஷஸ் சொல்லி அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணி பிளஸ் பண்ணி எல்லாரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரைட். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பர்சனலாக போய் அவங்கள அட்டாக் பண்ணுறது இஸ் நாட் ரைட்.